இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உலகத்துல காதலிக்கிற மனசு மட்டும்தான் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டே இருக்கும். காதலிக்கிறவன் பைத்தியக்காரன் இல்லையா? உன்ன மாதிரி இந்த உலகத்துல வேற எவ்வளவு இருக்க முடியாதுல்ல. எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் தங்கச்சிகளுக்காக இம்பிட்டெல்லாம் தியாகம் செஞ்சவல்ல நீ. நீ பொண்டாட்டியா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல. டே, இது வரைக்கும் நான் இதுக்காக செய்யறேன்னு நினைச்சு நான் எதுவும் செஞ்சதில்ல. நான் உன்னை ஒரு நாள் விட்டுறக்கூடாதுங்கிற ஆசையில தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். மனசு வலிச்சப்பெல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டேன். ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசைன்னு சொல்லு. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நான் செய்த உனக்காக சொல்லுல. அது உன்கிட்டதான் இருக்கு. அத நீ போய் உலகம் முழுக்கெல்லாம் தேட வேண்டாம். நீ என்ன சொல்லுதுன்னு எனக்கு புரியல. எப்பவுமே உன்னோட ஆசை என்னவா இருந்துச்சு சொல்லு. எப்பவும் ஆசை என்ன, என் தங்கச்சிங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதை தாண்டி எனக்கு வேற அந்த ஆசையும் இல்லையே. எனக்கு என்ன ஆசை தெரியுமா? சொல்லல, நான் செய்தேன். இதான் நீதான். நான் தான் அவன் கூடவே எப்பயும் இருக்கணும்ல. வேற ஒண்ணும் இல்ல. எனக்குன்னு ஒரு குட்டி சண்முகம், ஒரு குட்டி சூடாமணி, ஒரு குட்டி பாக்கியம், ஒரு குழந்தை. நான் கொஞ்சி சீராட்டி பாராட்டி அறிவாளியா நியாயமான குழந்தையா நேர்மையான மனுஷனா வளர்க்கறதுக்கு எனக்கு ஒரு குழந்தை வேணும். அவ்வளவுதாண்டா. நியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில வாசப்படுற விஷயத்தெல்லாம் வர மாதிரி கேட்கல. என்ன செய்யறது? என் புருஷன் தள்ளி நின்னு தங்கச்சிங்கன்னு அலையிறப்போ அவன் கிட்ட ஆசையை கூட வரமாதான் கேட்க வேண்டியதா இருக்கு. சரி, இப்ப சொல்லு, குழந்தை ஐடியாக்கு என்ன சொல்ற? இல்ல, அது எனக்கும் தானே குழந்தை. எனக்கு மட்டும் குழந்தை வேணும்னு ஆசை இருக்காதானே? இல்லை, உனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தா அதை எப்படி இல்லை என்னால மறுக்க முடியும்? ஏம்ல, இப்ப நான் உன்னை கட்டி பிடிச்சுக்குவா. இதுல கேள்வி வேறையா? ஹலோ சார், இது கெஸ்ட் ஹவுஸ். இங்க லைட் போட்டு ரொமான்ஸ்லாம் நாட் அலவுட். சோ ப்ளீஸ் டர்ன் ஆஃப் த லைட். கோ கோடா.